நெற்றியில் எப்படி பட்டை போட வேண்டும்? அதில் உள்ள தத்துவம் என்ன? கோயிலிற்கு செல்லும் பலர் தங்கள் நெற்றியில் திருநீரை கொண்டு பட்டை போட்டுக்கொள்வது வழக்கம். இந்த பட்டையை எப்படி முறையாக போட்டுக்கொள்வது? பட்டை போட்டுக்கொள்வதற்கு பின் ஒளிந்துள்ள தத்துவம் என்ன? பட்டையில் உள்ள கோடுகள் எதை குறிக்கிறது? இப்படி பல விஷயங்களை இந்த பதிவில் பார்ப்போம், வாருங்கள். வடதிசை அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய 3 விரல்களைக் கொண்டு கீழே சிந்தாமல் 3 கோடுகளாக நெற்றியில் பட்டை போடுவதே உத்தமம். திருநீறு அணிகையில் சிவாய நாம் என்று மனதிற்குள் சிவமந்திரத்தை கூறியவாறே அணிவது மேலும் சிறந்தது. நெற்றியில் பட்டை போட உதவும் 3 விரல்களும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரையும் குறிப்பதாகும். அது மட்டுமா? நாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பலாகப் போவதே உறுதி. ஆகையால் என்றும் இறை சிந்தனையோடு அறநெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற அற்புத தத்துவத்தையும் இது உணர்த்துகிறது. மனிதன் இறந்த பிறகு அவன் உடம்பில் இருந்த திருநீரைக் கண்டு யமதூதர்கள் பின்வாங்க சிவகணங்கள் அவனை அழைத்துச் சென்றனர் என்று திருநீற்றின் மகிமையை உணர்த்தும் கதை கூட ஒன்று உள்ளது. இப்படி பல மகிமைகள் கொண்ட திருநீரை நீங்களும் தினமும் அணிந்து வாழ்வில் பக்தியை பெருக்குங்கள்.